கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தரலாம். 5ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 275170 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 7 பாஸு, சி போர்டில் 0 பாஸு, பிசியில் 70 பாஸு, அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் 0 பாஸ். ஸோ நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு, ஸ்ட்ராங்காகவே பாஸ் ஆகிருக்கு. பி தனியாகவும் பாஸ் ஆகிருக்கு, சி போர்டும் தனியாகவே பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு பிசி ரெண்டும் சேர்ந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிசி ஸ்ட்ராங் பாஸு, ஏ போர்டு மட்டும் நமக்கு மிஸ் ஆகிருக்கே தவிர மற்றபடி பிசி ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். அடுத்தது ஆல் போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. பி போர்டில் 6 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. சி போர்டில் 6 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 4004 6446 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 460915 கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 460ஓட பவர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், வேறு எந்த நம்பர் புதுசாலாம் எடுக்கலை. இதோட பவர் நம்பர் நான் அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன், அது நாளைக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்றது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் 170 வந்திருக்கு. ஸோ 0க்கு நெக்ஸ்ட் நம்பர் 1. ஸோ 1 இதிலே வந்திருக்கு, ஸோ அதை விட்டுறலாம். 1க்கு அடுத்த நம்பர் 2. ஸோ 2 வந்து நான் கெஸ்ஸிங்கில் கொடுக்கல, ஓகேங்களா. ஆனால் 2 இந்த மெத்தடில் வருது. அதே மாதிரி 7க்கு முன்னாடி 6, 7க்கு அப்புறம் 8. ஸோ 6 இதில் வரல, 8ம் இதில் வரலை. ஸோ 6 இல்லைனா 8. ஸோ இந்த 3 நம்பர் நான் வந்து ஒரு மெத்தடில் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து 6ம் 8ம் நான் கொடுத்துருக்கேன். கெஸ்ஸிங்லேயும் எனக்கு வந்திருக்கு, ரெகுலர் கெஸ்ஸிங்லேயும் வந்திருக்கு. ஸோ 6, 8 ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி டோட்டலாக நான் கொடுத்துருக்க நம்பர் என்னன்றதை நான் மொத்தமாக சொல்லிடுறேன். 5 கொடுத்துருக்கேன், 8 கொடுத்துருக்கேன், 4, 6, 0. ஸோ 5 நம்பர் கொடுத்துருக்கேன்னு பார்க்க வேண்டாம். ஆனால் இதில் நான் ஸ்ட்ராங்காக கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட் போர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 460 தான் நான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 வந்து இந்த மெத்தட்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 6 ஸ்ட்ராங்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8 ஸ்ட்ராங்கு. இந்த 2 நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக வருது. நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாமா, இல்லை நான் ரெகுலராக கொடுக்குற மெத்தட் ஃபாலோ பண்ணலாமான்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.